வணக்கம் துலாம் ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துலா ராசிக்காரங்களை பற்றி. துலா ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே ரொம்பவே அமைதியானவங்க, எல்லாமே தெரிஞ்சவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்க்கலாம். துலா ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையோட முழுக்க சமநிலையோடு நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க. யாருக்குமே கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் உங்களை சந்தோஷத்தை பல தடவை பின்னாடி தள்ளி வச்சுக்கிட்டீங்க. இப்போது நீங்கள் பேசாமல் இருந்த நேரங்கள் எல்லாமே பலர் உங்களை புரியாமையே தப்பாக நினச்சிட்டாங்க. உங்களுடைய அமைதி அப்படிங்கிறத உங்களுடைய பலம்னு தெரியாமல் சிலர் அதை உங்களுடைய பலவீனமாக நினச்சி மேலே ஏறி நடந்துட்டாங்க. அதனால தான் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு கனத்த பாரம் பல வருஷமாக சேர்ந்துக்கிட்டே வந்துச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கே நீ அதிகமாக யோசிக்கிற பழக்கம் உனக்கு இருக்குது. முடிவு எடுக்கணும்னா இதுவா அதுவான்னு மனசுக்குள்ளே போர் நடக்கும். அந்த தயக்கம்தான் உன்னுடைய முன்னேற்றத்தை மெதுவாக்கிருச்சு. வாய்ப்பு வந்தாலும் முழுசாக பிடிக்காமல் போகும். அதனால தான் வாழ்க்கை நின்ன மாதிரி தோணிய காலங்களும் உண்டு. நீங்கள் உங்களை குறை சொல்ல ஆரம்பித்த நேரங்களும் உண்டு. இப்போது வேலை விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் உழைப்பாளி தான். ஆனால் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் உடனே கிடைக்கல. அதனால் மனசு ரொம்பவே சோர்ந்து போய் இருந்தீங்க. உங்களோட திறமைகள் வெளியே வராமல் உள்ளுக்குள்ளேயே அடங்கி போயிடுச்சு. பண விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கையில் இருக்க பணம் எப்பொழுதுமே நிற்காது. ஓவராக செலவு தண்ணி மாதிரி செலவாயிட்டே இருக்கேன்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்க. அந்த காலங்களுமே நிறைய இருந்திருக்கு. தேவையில்லாத செலவுகள் இல்லாமல் இருந்தாலே எதிர்பாராத செலவுகள் உங்களை ரொம்பவே அழுத்திருச்சுன்னு கூட சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சமாதானம் கொண்டு வர முயற்சி பண்ணுறவங்களா இருப்பீங்க. 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நடுவில் நின்று சமாதானம் பண்ணுவீங்க. ஆனால் அதுக்காக நீ பட்ட மனவேதனை யாருமே பார்க்கல. உங்களுடைய உணர்ச்சிகள் புறக்கணிக்கப்பட்ட நேரங்களும் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. உறவு விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் அதிகமாக கொடுக்குறவங்க. திரும்ப கிடைக்காத போது நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒடிஞ்சு போகவும் செய்கிறீங்க. ஆனாலும் அதை வெளியே காட்டிக்காமல் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. நீங்களாகவே இருக்கவே ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய மனசு அப்படிங்கிறது இனிமேல் உங்களுக்கு முக்கியம். எல்லாரையுமே சமமாக பார்த்துக்கிட்டு உங்களை மறக்கிற பழக்கம். இப்போது குறையும் தேவையில்லாத உறவுகளுக்கு நீங்கள் எல்லை வகிப்பீங்க. உங்களை மதிக்காத இடத்துல நீங்கள் என்றைக்குமே இருக்கவே மாட்டீங்க. வேலை விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் நினச்சதை கண்டிப்பாக தைரியமாக ஒரு முடிவெடுக்கிறதுக்கான தைரியம் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். முடிவெடுக்க பயந்த மனசு இப்போ தெளிவாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் எடுத்த முடிவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கவும் ஆரம்பிக்கும். மேலிடத்துலேருந்து உங்களுடைய பேச்சு அப்படிங்கிறது கேட்கப்படும். நீங்கள் அமைதியாக செஞ்ச வேலைக்கு எல்லாத்துக்குமே உங்களுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னா கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவ்வளவு துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில் சமநிலை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். யார் கூடயுமே சண்டை வேண்டாம், யாரையுமே காயப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி வாழ்கிறவங்க. அதனால தான் சில நேரம் தங்களோட மனசை அமைதியாகவே தள்ளி வைக்கிறீங்க. அந்த தள்ளி போட்ட மனசு தான் இப்போ உங்களுக்கு ஒரு ஆபத்தாக மாறுது. நீங்கள் நேசித்த உறவில் அமைதி காக்கணும்னு நிறைய விஷயங்களை சொல்லாமல் விட்டுட்ட. சொன்ன பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு குழப்பம். அவங்க மனசு கஷ்டப்படுமோன்னு யோசித்து நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை அடக்கிட்டீங்க. அந்த அடக்கம்தான் மெதுவாக உன்னுடைய உள்ளத்தை ரொம்பவே காலியாக்குது. துலா ராசிக்காரங்க பொதுவாக எல்லாரையுமே சமமாக பார்க்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் உறவில் எல்லாருமே சமமாக நடந்துக்கவே மாட்டாங்க. நீ சமம் கொடுக்குற இடத்துல சில பேர் அதிகமாக எடுக்கிறாங்க. அந்த அநியாயத்தை நீ இப்போ தான் உணரவே ஆரம்பிச்சிருக்க. இப்போது இந்த காலகட்டத்தில் சிலர் நீ மனசுக்குள்ளே குழப்பமாக இருப்ப. போகணுமா இருக்கணுமா, பேசணுமா பேசாமல் இருக்கணுமா அப்படின்னு 2 முனைகளில் சிக்குவ. அந்த குழப்பமே உங்களுடைய ஆற்றலை உறிஞ்சிரும். ஆனால் அந்த குழப்பம்தான் உனக்கு ஒரு உண்மையும் காட்டும். இப்போ ஜோதிட பார்வையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரம் துலா ராசிக்காரங்களுக்கு முடிவு எடுக்க கற்றுக் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். எல்லாருக்குமே நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு நீங்களே துரோகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி வாழ்க்கை உங்களுக்கு சொல்லுது. அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும். நீங்கள் நேசித்த உறவால் உங்களுடைய சிரிப்பு மங்குச்சு அப்படின்னா, உங்களுடைய அமைதி போச்சுன்னா அந்த உறவு எவ்வளவு அழகாக இருந்தாலுமே அது உங்கள் வாழ்க்கைக்கு பொருந்தாது. இந்த உண்மை ஏற்றுக்க எவ்வளவு கஷ்டமோ அதை விட அதில் இருக்க வெளியே வர ரொம்பவே கஷ்டம். ஆனால் ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ அமைதியாக ஒரு முடிவு எடுப்ப. சத்தம் இல்லாமல், குற்றச்சாட்டு இல்லை. அந்த முடிவு தான் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய சமநிலையும் கொண்டு வரும். அதாவது இப்போ துலா ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆழமான உண்மை என்ன அப்படின்னா,
நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து என்றைக்குமே உங்களை உடைக்க வரலை. உங்களுடைய உன்னோட மனசுக்கு நேர்மையாக இருக்க கற்றுக் கொடுக்க தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில் அன்பு இருக்கும், தியாகம் அப்படிங்கிறது எல்லை மீறாது. உறவு இருக்கும், ஆனால் குழப்பம் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுதுமே மற்றவங்களுக்காக இனிமேல் யோசிக்கிறத விட்டுட்டு உங்களுடைய இதை மட்டுமே நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்க போகிறீங்க. அப்படி யோசிக்கிறதுக்காக தான் உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு உறவு உங்களை இதுவரை நீங்கள் பண்ணின தப்பு எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்காக வருது. துலா ராசிக்காரங்க மனசு ரொம்பவே மென்மையானது. வெளியில் யாருமே புரிஞ்சுக்காத அளவுக்கு உள்ளுக்குள்ளே நிறைய எடையை சுமந்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் யாருக்காக கஷ்டம் தரக்கூடாதுன்னு நினச்சி உங்கள் கஷ்டத்தையே மறைச்சிக்கிட்டு அந்த மறைச்ச மனசு தான் இப்போ சத்தம் இல்லாமல் அழுது களைஞ்சிருக்குது. நீங்கள் நேசித்த உறவால் நீ எப்போதுமே நடுவில் நின்று சமாதானம் பண்ணுறவனா இருந்த. அப்படி இருக்கும் பொழுது யாருக்குமே கோபம் வராமல், யாருக்குமே இழப்பு வராமல் பார்த்துக்கிட்டே நீ உன்னையே இழந்துட்ட. இப்போது வாழ்க்கை அப்படிங்கிறது உனக்கு கேட்குற கேள்வி இது ஒன்று தான். அந்த சமாதானத்தில் உனக்கு என்ன கிடைச்சிது? ஒன்றுமே கிடைக்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் ஏன் போய் 2 பேர்த்துக்கு பிரச்சனை அப்படின்னா அதில் சமாதானம் பண்ணுறதில்ல. எங்கே இருந்தாலும் சரி அது நீங்களாக தான் இருப்பீங்க. அது நல்ல விஷயந்தான், இருந்தாலும் அதுவே உங்களுக்கு ஒரு அழிவாக இருந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறோம். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில உண்மைகளை அமைதியாக கவனிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போது முன்பு லேசாக எடுத்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மனசை ரொம்பவே நொறுக்க ஆரம்பிக்கும். ஒருத்தர் உங்களை எப்போதுமே செகண்ட் பிளேஸில் வைக்கிறாங்கன்னு புரியும் போது தான் அந்த வலி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆழமாக உணரப்படுது. துலா ராசிக்காரங்க மெதுவாக தங்களை வெளிப்படையாக காட்டவே மாட்டாங்க. சிரிப்பு, மென்மை, அமைதி இதுக்குள்ளேயே எல்லா வழியையுமே மறைச்சிருவாங்க. ஆனால் அந்த முகமூடிய கலற்றும் காலம்தான் இது. இனிமே எல்லாத்தையுமே தாங்கிறது உங்கள் வேலை இல்லை. ஜோதிட பார்வையில் இந்த நேரம் துலா ராசிக்காரங்களுக்கு சுய மதிப்பை திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்துகிட்டே இருக்குது. உறவில் சமநிலை இல்லை அப்படின்னா அது உறவே கிடையாது. அது ஒரு சுமை. அப்புறம் அந்த சுமையிலிருந்து உங்களை விடுவிக்கத்தான் இந்த அனுபவம்னு கூட சொல்லலாம். நீங்கள் நேசித்த உறவால் நீங்கள் எப்போதுமே தயக்கம், பயம், குழப்பம் இதெல்லாமே உணர்ந்தீங்க அப்படின்னா அது அன்பு இல்லை. அன்பு அப்படிங்கிறது நிம்மதியாக இருக்கணும். அந்த நிம்மதி இல்லாத இடத்துல நீ உன்னை காப்பாற்றிக்கணும். ஒரு நாள் வரும், அந்த அன்னைக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் யாரையுமே சமாதானப்படுத்த மாட்டீங்க. யாருக்காகவுமே உங்களுடைய உணர்ச்சிகளை அடக்கிக்கவே மாட்டீங்க. சும்மா நேர்மையாக இருப்பீங்க. அந்த நேர்மை தான் உங்களை ரொம்பவே பலமாக மாற்றக்கூடியதாக இருக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு மனசை தொடக்கூடிய உண்மை என்ன அப்படின்னா நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து உங்களை காயப்படுத்த வரல, உங்களுக்கான மதிப்பு என்னவா இருக்குது அப்படிங்கிறத சமமாக கற்றுக் கொடுப்பதற்காக தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் துலா ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அன்பு அப்படிங்கிறது இருக்கும், ஆனால் தங்களை மறக்கும் பழக்கம் கண்டிப்பாகவே இருக்காது. உறவு இருக்கும், ஆனால் சமநிலை அப்படிங்கிறது கெடாது. அமைதி இருக்கும், ஆனால் மௌன வேதனை அப்படிங்கிறது இருக்காது. துலா ராசிக்காரங்களை பொறுத்த வரையுமே எப்படி சொல்லணும் அப்படின்னா துலா ராசிக்காரங்க யார் உங்களை உண்மையாக நேசித்தா உறவு இருக்கோ அது என்றைக்குமே உங்களை அழிக்க வராது. உங்ககிட்ட இருக்க கெட்ட பண்புகளை மட்டுமே அழிக்க வரக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும். துலா ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா தங்களுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சாலுமே அதை கேட்குறக்கு தைரியமே வராது. கேட்டால் அவங்க மனசு கஷ்டப்பட்டுடுமோ அப்படின்னு நினச்சி உங்களுடைய தேவைகளை நீங்களே பின்னாடி தள்ளி வச்சிடுறீங்க. அதை தள்ளி போட்ட பிறகு தான் அந்த ஆசைகள் அப்படிங்கிறது இப்போ உங்கள் மனசுக்குள்ளே ரொம்பவே வெறுமையாக உருவாகிறது. நீங்கள் நேசித்த உறவில் நீங்கள் அடிக்கடி ஒன்றை மாற்றிக்கிட்டீங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுனீங்க, நடந்துக்கிட்டீங்க, சிந்திச்சிங்க. ஆனால் அவங்க உங்களுக்காக ஒரு நாள் கூட மாறினாங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதை நிதானமாக யோசித்து வச்சு இனிமேட்டு யார்கிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே உங்களை நாங்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி. விருச்சிக ராசிக்காரங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி தான். விருச்சிக ராசிக்காரங்க நேசித்தா ஆழமாக நேசிப்பாங்க, மேலோட்டமாக என்றைக்குமே பழக மாட்டாங்க. ஒருத்தரை உள்ளுக்குள்ளே இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா முழுசாக கொடுத்துருவீங்க. அதனால தான் இந்த ராசிக்காரங்களுக்கு உறவில் வரக்கூடிய காயம் அப்படிங்கிறது ரொம்பவே ஆழமாக இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் நேசித்த உறவு உன்னுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னா அது உன்னை மெதுவாகவே சந்தேகப்படும்.
அப்புறம் பயத்துக்கும் கொண்டு போகும். விருச்சிக ராசிக்காரங்க எதையுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லாத்தையுமே சேமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சேமிப்பு அப்படிங்கிறது ஒரு நாள் கண்டிப்பாக வெடிக்கும். இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாமல், யாருக்குமே காட்டாமல் உங்களுடைய வலிகளை தாங்கக்கூடியவங்களாக இருந்துகிட்டு இருக்கீங்க. ஆனால் அந்த அடக்கம்தான் உங்களுடைய மனசை ரொம்பவே எரிய வைக்குது. இப்போது நீங்கள் கத்துனா கூட புரியாத உறவில் அமைதியாக இருந்தால் என்ன பயன் அப்படிங்கிற மாதிரி தான். விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே முழு உண்மையை விரும்புகிறவங்க. பாதி உண்மை, மறைமுக பேச்சு எல்லாமே உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் நீங்கள் நேசித்த உறவில் அந்த நேர்மை இல்லாததை நீங்கள் இப்போ தான் தெளிவாக உணர ஆரம்பிக்கிறீங்க. ஜோதிட பார்வையில் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உறவுகளுடைய உண்மை முகத்தை காற்ற காலமாக இருக்குது. யார் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க, யார் உங்கள் ஆழத்தை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு வேறுபாடு புரிய ஆரம்பிக்கும். நீங்கள் நேசித்த உறவால் நீங்கள் எப்போதுமே சந்தேகம், பொறாமை, பயம் அந்த மாதிரிலாம் உணர்ந்தீங்க அப்படின்னா அது ஒரு அன்பே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். அன்பு அப்படிங்கிறது ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த பாதுகாப்பு இல்லாத இடத்துல நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கணும்னு தான் சொல்லணும். ஒரு நாள் வரும், அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே அமைதியாக விலகணும். சண்டை இல்லாமல் விலகலாம். அந்த விலகல் தான் உங்களை மீண்டுமே ரொம்பவே பலமாக மாற்றும். விருச்சிக ராசிக்காரங்க விலகுறாங்க அப்படின்னா அது தோல்வி இல்லை, அது ஒரு மறுபிறப்பு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆழமான உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து உங்களை அழிக்கிறதுக்காக வரலை, உங்களை இன்னுமே ஆழமாக உண்மையாக வாழ கொடுக்குவதற்காக தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் அன்பு இருக்கும், ஆனால் சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. உறவு இருக்கும், ஆனால் பயம் இருக்காது. பலம் இருக்கும், ஆனால் இருட்டு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. விருச்சிக ராசிக்காரங்க மனசு அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி சும்மா அமைதியாக தெரியும், ஆனால் உள்ளுக்குள்ள ஆழமும் ஓட்டமும் புயல் மாதிரி இருக்கும். நீங்கள் நேசித்த உறவுக்கு அந்த ஆழம் புரியாதப்போ தான் உண்மையான பிரச்சனை அப்படிங்கிறதே ஆரம்பிக்குது. உண்மையான பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படிங்கும் பொழுது புரியாததை அவங்க பயன்படுத்துவாங்க, பயன்படுத்தியதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இப்போது நீங்கள் நேசித்த உறவில் நீங்கள் முழுசாக நம்பின, மறைக்காமல் ஒழிக்காமல் எல்லாத்தையுமே கொடுத்தீங்க. ஆனால் அதே ஓப்பன்னஸ் அவங்கக்கிட்ட இருக்கா அப்படின்னா அவங்க உங்களுக்கு அதை திரும்பி கொடுக்கலை. அந்த சமநிலை இல்லாதனால தான் உங்களுடைய மனசுக்குள்ளே இவ்வளவு சந்தேகத்தை விதைச்சிருச்சு. அந்த சந்தேகம் வளர வளர அமைதி குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். யாரோடுமே உங்களுடைய பலவீனத்தை எல்லாத்தையுமே சொல்லிடவே கூடாது. எல்லாருமே உங்களுடைய ஆழம் புரியாதவங்களாக தான் இருப்பாங்க. புரிஞ்சவங்க அதை ஆயுதமாக பயன்படுத்துகிறவங்களாக இருக்காங்க. இந்த எச்சரிக்கை தான் இப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. எல்லாத்துக்கிட்டையுமே எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நினச்சி உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்ல சொல்ல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுடைய பலவீனத்தை அறிஞ்சு இது இவனுக்கு இப்படி தான், இது இவளுக்கு இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி அவங்களாவே முடிவு பண்ணி அவங்களாவே உங்களுடைய விஷயத்தில் முடிவெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் இனிமேல் உங்களுடைய பர்சனல் விஷயம் இது எனக்கு கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்களாக இருந்துகிட்டு இருக்குது. இப்போது விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே ஃபர்கிவ் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஆனால் மறக்கவே மாட்டாங்க. அந்த நினைவுகள் தான் உங்களை உள்ளுக்குள்ளே ரொம்பவே எரிய வைக்கும். மன்னிப்பு கொடுக்கலைன்னா கஷ்டம், கொடுத்தாலும் மனசு அப்படிங்கிறது சாந்தி கிடையாது. இந்த ரெண்டுக்குள்ளே சிக்கின நிலையில் தான் நீங்கள் இப்போ இருக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜோதிட ரீதியாக இந்த நேரம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தம் பண்ணுற காலமாக இருந்துகிட்டு இருக்கும். யாருக்கு உன்னுடைய உள்ளத்தை திறக்கணும், யாரிடம் கதவை மூடணும்னு தெளிவாக காட்டக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். இப்போது நீங்கள் நேசித்த உறவால் நீ எப்போதுமே உன்னுடைய சக்தியை இழந்த, அது அன்பு இல்லை, அது உன்னை பலப்படுத்தணும். உன்னுடைய உள்ளுக்குள்ளே நெருப்பு இருந்தால் தான் நீ வெளியில் ஒளியாவ. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ தைரியமாக எதையுமே நிரூபிக்க முயற்சி பண்ணவே மாட்டேன். ஏன்னா உன்னுடைய மௌனமே உனக்கு பதிலாக மாறி போயிடுது. அந்த மௌனம்தான் உன்னை மீண்டுமே சக்திக்கு கொண்டு வரக்கூடியதாகவும் இருந்துகிட்டு இருக்குது. நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னாலே எல்லாருக்குமே எப்படி சொல்லணும்னா இவன் இப்படி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேசி உங்களை ரொம்பவே டாமினேட் பண்ணி, அதாவது ஒரு மட்டம் தட்டுற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க நேசித்த உறவால் வந்த ஆபத்து அப்படிங்கிறது உங்களை பலவீனமாக்க வரலை அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது உங்களுடைய எல்லைகளை நினைவூட்ட தான் வந்திருக்கு. எல்லார்கிட்டையுமே நீங்கள் சகஜமாக பழகிறீங்க, நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, இவன் அமைதியாக இருக்கான் அப்படிங்கிறத உங்ககிட்ட இருந்து அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உறவு உங்களோட வந்திருக்கு. இதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில்
அன்பு இருக்கும், ஆனால் அச்சமே இருக்காது. உறவு இருக்கும், ஆனால் கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்காது. பலம் இருக்கும், ஆனால் கோபம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. அதனால் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே விருச்சிக ராசிக்காரங்க மற்றவங்களை விட எல்லாத்த விடவும் கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடியவங்களாக இருந்துகிட்டு இருக்கீங்க. அது எதனால அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே இருக்க கஷ்டத்தினால மட்டும்தான். எல்லார் கூடயுமே பேசுவீங்க, இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று போட்டு குழப்பிக்கிட்டே இருந்துகிட்ருக்கீங்க. இனி அந்த குழப்பங்கள் எல்லாமே மறைஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் என்றைக்குமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் உறுதியாக நடக்கும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் யாரை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அதே இடத்துல தான் உங்களுடைய பலவீனமும் இருக்கும். ஏன்னா நீங்கள் பாதி மனசோட நேசிக்கவே மாட்டீங்க, முழுசாக கொடுக்கக்கூடியவங்களாக இருந்துகிட்ருக்கீங்க. அந்த முழுமையை அப்படிங்கிறதே எல்லாருமே கையால் தெரியாதவங்களாக இருந்துகிட்ருக்காங்க. நீங்கள் நேசித்த உறவில் நீங்கள் எப்போதுமே உண்மையை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை சொன்னால் அதில் அர்த்தம் இருக்கணும், ஒரு செயல் நடந்தால் அதில் நேர்மை இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ஆனால் அந்த உறவுக்கான வார்த்தைக்கும் செயலுக்கும் இடைவெளி இருந்தது. நீங்கள் மெதுவாக உணர ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த இடைவெளி தான் உங்களுடைய மனசு அப்படிங்கிறத ரொம்பவே குழப்பிக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் அடிக்கடி உள்ளுக்குள்ளே பேசிக்குவீங்க, நான் அதிகமாக எதிர்பார்த்தேனா அப்படின்னு உன்னைய கேள்வி கேட்கும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்தது அதிகம் கிடையாது, நீங்கள் எதிர்பார்த்தது ஒரு உண்மை தான். விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாக நம்பிக்கை உடைந்தோ உடனே சத்தமாகவோ உடைய மாட்டாங்க. மெதுவாக மௌனமாக மாறுவாங்க. அந்த மௌனம்தான் ஆபத்தானது. ஏன்னா அது தீர்மானத்தினுடைய முன்வரும் அமைதின்னு கூட சொல்லலாம். அடுத்தது ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த நேரம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உறவில் மறைக்கப்பட்ட உண்மைகள் அப்படிங்கிறது வெளியே வரக்கூடிய காலமாக இருக்கும். யார் உங்களை உண்மையாக நேசிக்கிறாங்க, யார் உங்கள் பயத்தில் விளையாடுறாங்கன்னு வெளிச்சம் போடுற நேரம் தான் இது. நீங்கள் நேசித்த உறவால் நீ எப்போதுமே பதற்றம், சந்தேகம், பாதுகாப்பு இல்லாமல் உணர்றது அது அன்பு கிடையாது, அது நிம்மதியை கொடுக்கக்கூடியது. உன்னுடைய மனசும் ரொம்பவே ஓய்வெடுக்கக்கூடியது. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை மூடவே மாட்டீங்க, ஆனால் யாருக்கும் திறக்கணும்னு தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பீங்க. அந்த தேர்வு தான் உங்களை காப்பாற்றக்கூடியதாகவும் இருந்துக்கிட்டு இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த உறவால் வந்த ஆபத்து அப்படிங்கிறது உங்களை என்றைக்குமே கசப்பாக்க வராது, உங்களை உண்மையை தேர்ந்தெடுத்து கற்றுக் கொடுப்பதற்காக தான் வந்திருக்கு. இதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில் அன்பு இருக்கும், ஆனால் மறைவு கிடையாது. உறவு இருக்கும், ஆனால் பயம் இல்லை. பலம் இருக்கும், ஆனால் சந்தேகம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எப்பொழுதுமே ஒருத்தவங்களுக்காக பயந்து இருக்க மாட்டீங்க. அவங்க மேலே இருக்க மரியாதை, மதிப்பு, அன்புங்கிறதுனால மட்டும்தான் நீங்கள் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், நீங்கள் அமைதியாக இருக்கிற நேரம் எல்லாருக்குமே புரியாது, ஆனால் அந்த அமைதி அப்படிங்கிறது உன்னோட உள்ளே நடக்கிற போராட்டத்தோட ஒரு முடிவாக தான் இருக்கும். நீங்கள் எத்தனை முறை உங்களை மாற்றிக்கிட்டே இருந்தீங்க, இவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் அமைதியாக இருப்பேன், இவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் சொல்லாமல் இருக்கேன், நான் தாங்கிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு உங்களுடைய மனசை நீங்களே பக்கத்துக்கு தள்ளிட்டீங்க. ஆனால் இப்போது இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உறவில் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு வருது. யாருக்காக நீங்கள் உங்களை இழந்தீங்களோ அவங்களே உங்களுடைய மதிப்பை குறைக்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்படிங்கிறத உணர வைக்கக்கூடிய ஒரு நேரமாக வந்துருச்சு. இது எல்லாமே உணர்ந்து இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும். நீங்கள் நேசித்த உறவு எப்பொழுதுமே உங்களுடனே இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலிமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்போம். இப்போது ஜோதிட ரீதியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய கிரக அமைப்பு அப்படிங்கிறது அன்புன்னு சொல்லி கட்டுப்போட கட்டுகளை ஒன்றொன்னா அவிழ்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் இப்போ பழைய விஷயங்கள் திடீர்னு நினைவுக்கு வருது. சில வார்த்தைகள் அப்படிங்கிறது மனசில் சத்தமாக ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. சில பேரோட முகங்கள் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. பழசையெல்லாம் மறந்து புது வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி உங்களையே நாங்கள் மனதார எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். வணக்கம் தனுசு ராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசிக்காரங்களை பற்றி. தனுசு ராசிக்காரங்க அப்படின்னாலே வாழ்க்கைனா வெளியில் பார்ப்பதுக்கு எப்போதுமே சிரிப்பு, தைரியம், எதுவாக இருந்தாலுமே பார்த்துக்கலாம் அப்படின்னு தோன்ற மனசு அவங்களுக்கு. ஆனால் அந்த சிரிப்புக்குள்ளே நிறையவே சொல்ல முடியாத விஷயங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது. நீ யாரையாவது நம்பிட்ட அப்படின்னா அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே முழுசாக இருக்கும்.
அறையாக நம்புறது தனுசு ராசிக்காரங்களுக்கு குணமே கிடையாது. அதனால தான் நீங்கள் நேசித்த உறவு உங்களுடைய மனசுக்குள்ளே ஆழமாக போய் அதே உறவு உங்களை காயப்படுத்தும் பொழுது அதிகமாகவே வலியை கொடுக்குது. இப்போது இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்கும் நேர்மையாக இருந்து ஆனால் உனக்கு நேர்மையாக இருந்தியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குது. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இப்போது உன்னுடைய ராசிக்குள்ளே உன்னை சுயமாக புரிஞ்சுக்க சொல்ல காலம் நடக்குது. சில பேரோட உண்மை முகம் உன்னோட கண் முன்னாடி தெரியும். அது ரொம்பவே வலிக்கும். ஆனால் அதுவே உன்னை விடுவிக்கும்னு கூட சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் இப்போ ஒரு மாற்றம் வரப்போகுது. அந்த மாற்றம் சத்தமாக இருக்காது, ஆனால் ஆழமாக இருக்கும். உன்னை காயப்படுத்தினவங்கள நீ தண்டிக்க மாட்ட, ஆனால் உன் மனசில் இருந்து அவங்களுக்கு இடமும் கொடுக்க மாட்ட. அதுதான் உன்னுடைய வளர்ச்சின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ஒன்று நினைப்பில் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னா, நீ இழந்தது அப்படிங்கிறது உன்னுடைய மதிப்பு கிடையாது. உன்னுடைய மதிப்பை புரிஞ்சுக்காதவங்கள தான் நீ இழந்திருக்க. பரவாயில்ல, அதனால் ஒரு தப்பு கிடையாது. தனுசு ராசிக்காரங்க ஒருத்தவங்க கிட்ட மனசை முழுசாக திறந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் திரும்ப மூடிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமே கிடையாது. நீங்கள் எதுவுமே இல்லைன்னு சொன்னாலுமே உங்களுடைய மனசு எல்லாத்தையுமே சேமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். சிரித்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த வார்த்தைகள் அந்த இடத்துல நின்றுக்கிட்டே தான் இருக்கும். இப்போது இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உன்னை ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்கும். அது என்ன அப்படின்னா, எல்லாரையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு தான். நீங்கள் எவ்வளவு நல்லா நடந்தாலுமே, நீங்கள் எவ்வளவு தியாகம் பண்ணினாலுமே சில பேருக்கு அது ரொம்பவே போதாததாக இருக்கும். அது உன்னோட குறை இல்லை. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ மனசு அப்படிங்கிறது ரொம்பவே தெளிவாகக்கூடிய காலமாகிடுச்சு. யாருக்காக நீ எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தியோ அவங்களோட உண்மை முகம் சின்ன சின்ன விஷயங்களில் தெரிய ஆரம்பிக்கும். அந்த உண்மை அப்படிங்கிறது உன்னை உடைக்க வராது, உன்னை ரொம்பவே எச்சரிக்கை தான் வருது. இப்போது நீங்கள் மெதுவாக உங்களை முதல்ல வைக்க ஆரம்பிப்பீங்க. அது சுயநலம்னு கூட தோணலாம், ஆனால் அது ஒரு சுய பாதுகாப்பாக தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்க ஒரு நாள் அமைதியாக போயிட்டாங்க அப்படின்னாலே அது கோபத்தால் இல்லை, அது வலி முடிஞ்சதால தான் இருக்கும். அந்த அமைதிக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவே லேசாக மாறும். உறவுகள் குறையும், மனசு சுமையும் குறையும். நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்த அளவுக்கு யாருமே உங்களை நேசிக்கணும்னு எதிர்பார்க்காதது தான். நீங்கள் நேசித்ததே போதும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய அழகுன்னு கூட சொல்லலாம். இப்போது தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் அடிக்கடி நடக்கும். நீ யாரையாவது உண்மையாக நேசித்த அப்படின்னா அவங்க உன்னோட அந்த உண்மையை ரொம்பவே சுலபமாக எடுத்துக்குவாங்க. இவங்க எப்போவுமே புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. இப்போது இந்த காலத்தில் உன்னுடைய மனசு உன்னிட்ட கேள்வி கேட்குது. நீ இவ்வளவு நாளாக தாங்கினதுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு. அந்த கேள்வி அப்படிங்கிறது வலிக்கலாம், ஆனால் அதுவே உன்னை ரொம்பவே விழிப்படைய வைக்கும். ஜோதிடத்தில் சொல்கிற மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ பழைய கட்டுகள் அவிழும். அப்போது அந்த கட்டுகள் அப்படிங்கிறது உறவால் வந்ததாக இருக்கலாம், பொறுப்பால் வந்ததாகவும் இருக்கலாம், அல்லது உன்னுடைய மனசு உனக்கு போட்ட சங்கிலியாக கூட இருக்கலாம். நீ இப்போ புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எல்லா உறவுகளுமே நீ தாங்கிக்கிட்டு தான் நடக்கணும்னு கிடையாது. சில உறவுகள் உன்னை நடக்க விடாமல் உன்னோட காலையே கட்டக்கூடியதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. இப்போது தனுசு ராசிக்காரங்க ஒரு நாள் மெதுவாக தள்ளி நிற்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது வெறுப்பால் இல்லை, அது உணர்வுகள் முடிஞ்சதால். அந்த தள்ளி நிற்கிற நேரம் தான் உன்னோட வாழ்க்கையில் புதிய சுவாசமும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்குமே விளக்கம் கொடுக்க வேண்டியது கிடையாது. உங்களை உண்மையாக புரிஞ்சுக்கிறவங்களுக்கு விளக்கமே தேவைப்படாது. நீங்கள் யாரை ஒருத்தவங்களை உண்மையாக நேசிக்கிறீங்களோ அவங்க என்றைக்குமே உங்ககிட்ட இருந்து விளக்கத்தை எதிர்பார்க்கவே மாட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் நீங்கள் விளக்கம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய தவறாக மட்டும்தான் இருந்துக்கிட்டே இருக்கும். தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் ரொம்பவே சுத்தமான மனசுக்காரங்கன்னு சொல்லலாம். நீங்கள் நேசிக்கிறப்போ கணக்கு போடவே மாட்டீங்க. இவங்க எனக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு முன்னாடி யோசிக்கவே மாட்டீங்க. அந்த நல்ல குணம் தான் உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கு. அதனால தான் சில நேரம் உன்னுடைய அன்பு அப்படிங்கிறது உனக்கு ரொம்பவே சுமையாக மாறிடுது. நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லாமல் தாங்கிக்கிறவங்க, உள்ளுக்குள்ளே அழுது வெளிச்சத்தில் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு வருது. அந்த இடம் அப்படிங்கிறது வலி நிறைஞ்சதாக இருக்கும், ஆனால் அதுவே தெளிவை தரக்கூடிய இடமாகவும் இருந்துகிட்டு இருக்கும். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசு ரொம்பவே சுத்தமாகிற காலமாக இருக்கும். யாரோ ஒருத்தருக்காக நீ உன்னை குறிச்சிக்கிட்டே வந்திருக்க, ஆனால் அந்த குறிச்சிக்கிட்ட வாழ்க்கை உனக்கு வேண்டாம்னு தோண ஆரம்பிக்கும். அது சுயநலம் கிடையாது, அது ஒரு சுயமரியாதை. தனுசு ராசிக்காரங்க உறவில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் திரும்ப அந்த வழியை
பேசவே மாட்டாங்க. ஆனால் அந்த வழி உங்களை மெதுவாக மாற்றும். மென்மையாக, ஆழமாக, அமைதியாக. நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரையுமே காப்பாற்ற வந்தவங்க கிடையாது. உங்களை காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறது உங்களுடைய கடமையாக தான் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது தனுசு ராசிக்காரங்க இனிமேல் மற்றவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி உங்களை நீங்களே விட்டுறக்கூடாது. தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே நடக்கும். நீ உன்னை மறந்து பின்னாடி அதாவது பிறரை முன்னாடி வைப்ப. அதனால தான் உன்னுடைய வழி நீயே மட்டும் தெரிஞ்சுக்குவ. நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ ரொம்ப நாளாக தாங்கிக்கிட்டே வந்திருக்க. இப்போது இந்த காலத்தில் உன்னுடைய மனசு அப்படிங்கிறது உன்னை ரொம்பவே மெதுவாக நிறுத்தி கேட்குது. இது உண்மையிலேயே வாழ்க்கையா இல்லை பழக்கமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்குது. அந்த கேள்வி அப்படிங்கிறது உன்னை ரொம்பவே கலங்க வைக்கலாம். ஆனால் அதுவே உன்னை சரியாக்கிற பாதைக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜோதிடத்தில் சொல்கிற மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ உண்மையான உணர்வுகள் அப்படிங்கிறது வெளியே வரும். யாருக்காக நீ உன் எல்லையை தாண்டி போனையோ அவங்களுக்காகவே உன்னுடைய எல்லை அப்படிங்கிறது எங்கன்னு புரியாது. அதனால தான் நீ இப்போது எல்லை வைக்க கற்றுக்கொள்கிற. அந்த எல்லை அப்படிங்கிறது யாரையுமே தள்ளி வைக்கிறதுக்காக கிடையாது, உன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக தான். தனுசு ராசிக்காரங்க ஒரு நாள் அமைதியாக மாறிட்டீங்க அப்படின்னா அது குளிர்ச்சி கிடையாது, அது காய ஆறுன அடையாளம். உன் அன்பை எல்லாருமே பகிர்ந்தாங்க அப்படின்னா அது குறையும். உன்னுடைய அன்பை மதிக்காதவங்களுக்கு மட்டும் அது கொடுத்தா அது ஒரு வளர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கும். இப்போது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் அன்பு அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்பவே தெளிவானவங்கன்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் ரொம்பவே நேர்மை. உன்னுடைய மனசில் என்ன இருக்கோ அதை அவங்களுக்கு மறைக்கவே தெரியாது. அதனால தான் உங்களை சில பேர் சுலபமாகவே காயப்படுத்திடுறாங்க. நீங்கள் நேசித்தது உண்மை, நீங்கள் நம்பினதும் உண்மை. ஆனால் எல்லாருக்குமே அந்த உண்மை அப்படிங்கிறது பொருந்தணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விஷயம் என்ன கற்றுக் கொடுக்கும் அப்படின்னா, எல்லா நெருக்கமும் உறவும் கிடையாதுன்னு. சில பேர் நமக்கு பழக்கம், சில பேர் நமக்கு தேவை, ஆனால் சில பேர் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு மனசு கனமாக இருக்கிற காரணங்கள் ஒன்று ஒன்றா வெளிப்படும். அந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது உன்னை எப்பொழுதுமே உடைக்கிறதுக்கு வரலை, உன்னை வலிமையாக்க தான் வந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, உங்களை நேசிக்காதவங்களை நீங்கள் இவ்வளவு நாளாக ஏன் நேசிச்சிங்க அப்படிங்கிறது தான். உங்களை நேசித்த உறவு இப்போ எதுக்காக உங்களை என்ன அழிக்க வருது அப்படின்னா, நீங்கள் அவங்கள நேசிச்சிங்க, ஆனால் அவங்க உங்களை நேசிக்கலை. அவங்க அழிக்கிறதுக்காக தான் நீங்கள் நேசித்த உறவு வரப்போகுது. அந்த புரிதல் வந்ததுமே உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே லேசாக மாறும். தனுசு ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அமைதியை தேர்வு பண்ணுவாங்க. அந்த அமைதி அப்படிங்கிறது தோல்வி கிடையாது, அது ஒரு வெற்றியாக இருக்கும். நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது யாரோ ஒருத்தரோட உணர்ச்சிக்கு உத்தரவாதம் அல்ல. உன்னுடைய வாழ்க்கை உன்னோட நிம்மதிக்காக மட்டும்தான் உத்தரவாதமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது தனுசு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிட்டே இருப்போம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அம்மன் ராசி பலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய். நன்றி, வணக்கம். வணக்கம் மகர ராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்காரங்களை பற்றி. மகர ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னாலே எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்பவே தெளிவாக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். அவங்க எப்பொழுதுமே மற்றவங்களுக்காகவும் அவங்களுக்காகவும் ஈக்குவலாக நினைக்கக்கூடியவங்க தான் மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நினச்சி எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அவங்களுடைய வேலை அப்படிங்கிறதுல அவங்க கரெக்டாக இருப்பாங்க. மகராசிக்காரங்க வாழ்க்கையில் அன்பை காட்ட மாட்டாங்கன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அவங்க அன்பு அப்படிங்கிறது ரொம்பவே சத்தம் இல்லாததாக இருக்கும். நீங்கள் நேசித்தா அந்த செயலில் தெரியும், வார்த்தையால் கிடையாது. அதனால தான் உங்களுடைய அன்பு அப்படிங்கிறத சில பேர் புரிஞ்சுக்காமையே போயிடுறாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு உறவில் ஒரு சோதனை வரும். யாருக்காக நீங்கள் பொறுப்பு எடுத்தீங்களோ அவங்களே உங்களுடைய பொறுப்பை அப்படிங்கிறத சுமையாகவே நினைக்க ஆரம்பிப்பாங்க. அது உங்களை காயப்படுத்தும். ஏன்னா நீங்கள் சுமையாக இருந்ததில்லை, நீங்கள் துணையாக இருந்திருக்கீங்க. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு உறவுகள் அப்படிங்கிறது வடிகட்டப்படும் நேரமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. உண்மையாக இருப்பவங்க உங்கள் பக்கத்தில் நிலைச்சிருப்பாங்க. அதாவது பயன் பார்க்குறவங்க அப்படிங்கிறவங்க மெதுவாகவே விலகி போயிடுவாங்க.
மகர ராசிக்காரங்க அந்த விலகலை சத்தமாக எதிர்க்க மாட்டாங்க, அமைதியாக ஏற்றுக்குவாங்க. ஆனால் அந்த அமைதிக்குள்ளே ஒரு வலிமை இருக்கும். நீங்கள் ஒரு நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய எல்லாருக்குமே நீங்கள் சுமையாகலை. உங்கள் மதிப்பு அப்படிங்கிறத தாங்க முடியாதவங்களுக்கு நீங்கள் கனமாகவே தோணிட்டு இருக்கீங்க. மகர ராசிக்காரங்க உறவில் எல்லை வைக்கிறது அப்படிங்கிறத தாமதமாக தான் கற்றுக்குவாங்க. ஏன்னா நீங்கள் பொறுப்பை அன்புன்னு நினச்சிக்கிட்டே இருந்தீங்க. நான் இருக்கேன்னு சொன்னது உங்களுக்கு ரொம்பவே இயல்பு. ஆனால் சில பேர் அதையே உங்களுடைய கடமையாக மாற்றி எடுத்துக்கிறாங்க. இப்போது இந்த நேரத்தில் உங்களுடைய மனசு அப்படிங்கிறது மெதுவாக ரொம்பவே சோர்வடைய ஆரம்பிச்சிருக்கு. சோர்வு அப்படிங்கிறது உடம்புல இல்லை, உறவுல. ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு மனசு கனமாக இருக்கிறதுக்கு காரணம் பொறுப்பு தான். அந்த பொறுப்புகள் தான் வேலை சம்மந்தமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், அல்லது நீ சுமந்த மௌன வாக்குறுதிகளாக இருக்கலாம். நீங்கள் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யார்கிட்டையுமே புகார் சொல்லவே முடியாது. ஆனால் உங்களுடைய மனசு அப்படிங்கிறது எனக்கு ஓய்வு வேணும்னு இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. மகர ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேலே தள்ளி நிற்க ஆரம்பிச்சிட்டிங்க. அது அலட்சியம் இல்லை, அது அவசியம். அந்த தள்ளி நிற்கிற இடத்துல தான் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான மரியாதையை தொடங்கும். நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்குமே தாங்கக்கூடிய தூண் இல்லை, உங்களுக்கும் சாய ஒரு தோல் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். மகர ராசிக்காரங்க எப்போவுமே வலிமையாக இருக்கணும்னு உங்களை நீங்களே கட்டாயப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறீங்க. அப்படி தான் இருக்கிறீங்க. நான் உடையக்கூடாது, நான் சோர்வடையக்கூடாதுன்னு நினச்சிட்டே நீங்கள் ரொம்ப நாளாக நடந்துக்கிறீங்க. ஆனால் மனிதனாக இருக்கிறதும் வலிமையாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையாவே இருந்துகிட்டு இருக்குது. இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களை நிறுத்தி சொல்கிறது இப்போது ஓய்வெடு அப்படின்னு. ஆனால் ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ மனசு ரொம்பவே மென்மையாகிற காலமாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த மென்மை அப்படிங்கிறது பலவீனம் இல்லை, அது குணமடைஞ்ச ஒரு மனசு தான். யாருக்காக நீங்கள் உங்களுடைய கண்ணீரை மறந்தீங்களோ அவங்களுக்காக இப்போ நீ அமைதியாக விலகி நிற்கணும். அந்த விலகல் அப்படிங்கிறது பகையால் இல்லை, அது ஒரு புரிதலால். மகர ராசிக்காரங்க ஒரு நாள் சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா அது வெறுப்பாலே இல்லை, அது உள்ளுக்குள்ளே ஒரு முடிவு வந்ததால் தான். நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாரையுமே சுமந்து இப்போ உங்களை நீங்களே சுமக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மகர ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உண்மை ரொம்பவே மெதுவாக தான் வெளிப்படும். அது என்ன அப்படின்னா, நீங்கள் யாருக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணினீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய தியாகம் அப்படிங்கிறது ஒரு பழக்கமாகவே மாறிடுச்சு. அது உங்களை காயப்படுத்தும். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்காதவங்க, ஆனால் மதிப்பு எதிர்பார்க்குறவங்க. இப்போ இந்த காலத்தில் உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே சோர்ந்த மாதிரி தோணலாம். ஆனால் அந்த சோர்வு உங்களை உடைக்க வரல, உங்களுடைய வெளிப்படையாக வெளிக்க வந்திருக்கு. மகர ராசிக்காரங்க ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இப்போ உறவுகள் அப்படிங்கிறது ரொம்பவே சுத்தமாகக்கூடிய காலம் வந்துருச்சு. உண்மையாக இருக்கிறவங்க உங்கள் பக்கத்தில் நிற்கிறாங்க, ரொம்பவே உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படிங்கிற தாமதமாக தான் விலகிட்டு இருக்காங்க. அந்த விலகலை தடுத்து நிறுத்த மாட்டீங்க. ஏன்னா இப்போ உங்களுடைய அமைதி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மகர ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது சத்தமாக இருக்காது, ஆனால் உறுதியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லாருக்குமே தேவையாக இருக்குங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்படி சொல்கிறது, மகர ராசிக்காரங்க யாருடைய வாழ்க்கையிலையுமே அவ்வளோ ஈஸியாக முடிவெடுக்க மாட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் அதிகமாக பேசாமல் அதிகமாக ரொம்பவே தாங்கிக்கிட்டே வருவாங்க. நான் இருந்தால் போதும்னு நினச்சி பல பேரோட பாரத்தையே நீங்கள் தூக்கிட்டு நடக்கக்கூடியவங்கள தான் இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் உங்களுடைய மனசு உங்களுக்கே சொல்லும், இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு. அந்த சொல் அப்படிங்கிறது உங்களை எப்பொழுதுமே தோற்கடிக்க வராது, உங்களை காப்பாற்ற தான் வரும். இப்போ இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய புரிதல் வரும். யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் எல்லையை தாண்டினாயோ அவங்களே உங்களுடைய எல்லை அப்படிங்கிறது எங்கன்னு புரிய வைப்பாங்க. அதனால தான் இப்போது நீங்கள் எல்லை வைக்க கற்றுக்கொள்கிறீங்க. அந்த எல்லை யாரையுமே தண்டிக்கிறதுக்காக இல்லை, உங்களை நிம்மதியாக வச்சுக்கிறதுக்காக தான். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு பழைய சுமைகள் கழுவி போகிற நேரம். உங்களுடைய மனசு ரொம்பவே லேசாக மாறும். உங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா திரும்ப வரும்.
உங்களுடைய சிரிப்பு அப்படிங்கிறது மெதுவாக திரும்பும். நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் தாங்கினனால தான் யாருமே ரொம்ப பெரியவங்க ஆகலை. நீங்கள் தாங்காமல் இருந்திருந்தா நீங்கள் உயிரோடு இருந்திருப்பீங்க. அதாவது யாருக்குமே எப்படின்னா உயிரோட மீன்ஸ் உங்களுடைய விஷயங்களில் நீங்கள் கரெக்டாக இருந்திருப்பீங்க. மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு பொறுப்பாக தான் முதல்ல நினைப்பாங்க. சந்தோஷம் அப்புறம் வரலாம், கடமை முதல்லன்னு பழகிட்டவங்க தான் நீங்கள். அதனால தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறத விட எல்லாருமே நலமாக இருக்கணும் அப்படின்னு அதிகமாகவே கவலைப்பட்டு வந்திருக்கீங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசு ஒரு விஷயத்த ரொம்பவே தெளிவாக புரிஞ்சுக்குது. எல்லாரும் நலமாக இருந்தாலுமே நான் நலமாக இல்லை அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது சமநிலைக்கு வரக்கூடிய நேரமாக இருந்துகிட்டு இருக்குது. வேலை, குடும்பம், உறவு இது எல்லாமே சேர்ந்து உங்களை அழுத்தினாலுமே இப்போ நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய பக்கம் திரும்ப ஆரம்பிப்பீங்க. அந்த திரும்புதல் தான் யாரையுமே புண்படுத்துறதுக்காக இல்லை, உங்களை மீட்டெடுக்கிறதுக்காக தான். மகர ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதிகமாக பேச மாட்டாங்க. அவங்களுக்கு பேச வேண்டியது எல்லாமே முடிஞ்சிடும். அப்புறம் அமைதி தான் பேசும். நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்காகவும் வாழ்ந்தீங்க, இப்போ உங்களுக்காக கொஞ்சம் சிறிது வாழ ஆரம்பிச்சுக்கணும். அது தவறு கிடையாது. எப்பொழுதுமே உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய மனசு, உங்களுடைய உடம்பு, உங்களுடைய எல்லா கவலைகளுமே பறந்து போய் உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருந்துக்கிட்டு இருக்கும். மகர ராசிக்காரங்க தங்களுக்கு ஏற்பட்ட காயங்களை பெருசாக பேசவே மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் பழகுனது அப்படிங்கிறது ரொம்பவே மௌனத்தோடு வாழ்கிறதுக்காகத்தான். ஆனால் இந்த மௌனம் எப்போவுமே அமைதி இல்லை, சில நேரம் அது அடக்கி வச்ச வழின்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விஷயம் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய வழியை நீங்களே மதிக்கலைன்னா யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படின்னு தான். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ சுயமரியாதை அப்படிங்கிறது விழிப்புணர்வை கொடுக்குது. யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் உங்கள் குரலை அடக்கினீங்களோ அவங்களுக்காகவே இப்போது நீங்கள் அமைதியாக விலக ஆரம்பிச்சிருவீங்க. அந்த விலகல் அப்படிங்கிறது ஒரு பகை கிடையாது, அது உன்னை ரொம்பவே காப்பாற்றிக்கிறது தான். மகர ராசிக்காரிங்க ஒரு நாள் மனசில் இருந்து ஒரு உறவை விட்டுறாங்க அப்படின்னா அப்புறம் அது திரும்பவே வராது. ஏன்னா அந்த முடிவு பல இரவுகளுக்கு பிறகு தான் வரும். நீங்கள் எல்லாருமே வலிமையாக இருந்தீங்க, இப்போ உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை, அது நீயே கொடுத்துக்கிற அப்படின்னு சொல்லலாம். இனிமேட்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே பார்த்துக்கணும். நீங்கள் நேசித்த உறவு அப்படிங்கிறது இதுவரையும் நீங்கள் இருந்த மற்றவங்களுக்காக கஷ்டப்பட்ட எல்லாத்தையும் அழிச்சிட்டு உங்களுக்காக உங்களை வாழ ஆரம்பிக்க வரப்போகுது அப்படிங்கிறது தான் உங்கள் நேசித்த உறவு உங்களுக்கு பண்ணக்கூடியது ஒன்றா இருந்துகிட்டு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே எங்கள் சேனல் மூலயமா நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். இனிமேல் வரக்கூடிய நாட்களும் வருடங்களும் மாதங்களும் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டுமே கொடுத்து நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தையும் ரொம்பவே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வாழ்த்துறோம். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் என்ன ராசி அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. வணக்கம் கும்பராசி நேயர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்களை பற்றி. நீங்கள் நேசித்த உறவு உங்களை அழிக்க வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே கொஞ்சம் வித்தியாசமானவங்க தான். எல்லாருமே போகிற பாதையில் போகணும்னு நினைக்க மாட்டீங்க. உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே தனியாக யோசிக்கும். அதனால தான் உங்களை பலர் சரியாக புரிஞ்சுக்கலை. நீங்கள் நல்லது நினச்சி செஞ்ச விஷயங்களுக்கே கேள்வி கேட்குறாங்க. உங்களுடைய எண்ணங்கள் முன்னாடி போனதுனால நீங்கள் தனிமையாக உணர்ந்த நேரங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. வாழ்க்கையில் நீங்கள் பல தடவை முயற்சி செஞ்சு எதிர்பார்க்காத பலன் உடனே கிடைக்கல. அதனால் மனசுக்குள்ளே ஒரு சோர்வு அப்படிங்கிறது உருவாயிருச்சு. உங்களுடைய திறமைக்கு மதிப்பு இல்லையேன்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. வேலை விஷயத்தில் நீங்கள் சுதந்திரம் விரும்புகிறவங்க. கட்டுப்பாடுகள் அதிகமான இடத்துல நீங்கள் மூச்சு முட்டிய மாதிரி உணர்வீங்க. அதனால் வேலை மாற்றம், இடமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக நடந்திருக்கலாம். பண விஷயத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகவே இருக்கும். வருமானம் வரும், அதே வேகத்தில் செலவுகளும் வந்துடும்.
நீங்கள் பணத்தை பிடிச்சு வைக்க தெரியாதவங்க இல்லை, ஆனால் பணம் அப்படிங்கிறது உங்கள் கையில் நிற்காமையே போகக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. பிறருக்காக செலவு செஞ்ச பணம் திரும்ப வராத அனுபவம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. உறவு விஷயத்தில் நீங்கள் உண்மையானவங்க. நடிப்பை நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. உங்களுடைய மனசு சொல்கிறத நேரடியாக சொல்லுவீங்க. அதனால் சிலர் உங்களை ரொம்பவே கடினமானவங்கன்னு நினச்சிருவாங்க. நீங்கள் அன்பு காட்டாத மாதிரி தோணுனாலுமே உங்களுடைய உள்ளார்ந்த அன்பு அப்படிங்கிறது ரொம்பவே ஆழமானது. ஆனால் அந்த அன்பை எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால தான் உறவுகளில் இடைவெளி வந்த நேரங்களும் உண்டு. ஆனால் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய மாற்ற காலம் ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இதுவரைக்கும் செஞ்ச முயற்சிகள் எல்லாமே வீணாக போகலை அப்படின்னு நீங்கள் உணரக்கூடிய காலமும் வந்துருச்சு. உங்களுடைய யோசனைகள் இப்போது நடைமுறைக்கு வரப்போகுது. நீங்கள் தனியாக யோசித்த விஷயங்களுக்கு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். இது வரைக்குமே உண்மை புரியாமல் இருந்தவங்க இப்போது உங்களுடைய மதிப்பை உணர ஆரம்பிப்பாங்க. வேலை விஷயத்தில் புதிய வாய்ப்புகள் வரும். நீங்கள் உங்களுடைய சுதந்திரத்தோடு வேலை செய்யக்கூடிய சூழலும் உருவாகும். தொழில் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா புதிய யோசனைகள் அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும். இப்போது நீங்கள் எடுத்த முடிவுகள் சரியான திசையை காட்டும். மேல் இடத்துல உங்களுடைய தனித்தன்மை அப்படிங்கிறது பாராட்டப்படும். பண விஷயத்தில் மெதுவான நிலை உருவாகும். தேவையில்லாத செலவுகள் குறையும். சேமிப்பு பற்றிய சிந்தனையும் வரும். நீங்கள் மற்றவங்களுக்காக செய்த செலவு அளவுக்கு இனிமே உனக்காகவும் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. பழைய பாக்கிகள் தீர்றதுக்கான வழியும் திறக்க போகுது. உறவு விஷயத்தில் தெளிவு வரும். உங்களுடைய வாழ்க்கையில் யார் நிரந்தரம் யார் தற்காலிகம் அப்படின்னு புரிய வரும். உங்களை பயன்படுத்தின உறவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலக போகுது. உண்மையாகவே ஒன்று புரிஞ்சுக்கிட்டவங்க அருகில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. காதல் வாழ்க்கையில் புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில் பேசாத விஷயங்கள் எல்லாமே பேசப்படும். உடல்நலம் விஷயத்தில் மன அழுத்தம் குறையும். தூக்கம் சீராகும். நீங்கள் உங்கள் மனசு சொல்கிறத கேட்க ஆரம்பிப்பீங்க. நடை, சுவாசம், இயற்கை எல்லாமே உங்களுக்கு சக்தியை கொடுக்கும். கும்பராசிக்காரங்க நீங்கள் சாதாரணமானவங்க இல்லை. உங்களுடைய வாழ்க்கை வழக்கமான பாதையில் போகாது. ஆனால் அந்த வித்தியாசமே உங்களுடைய பலமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போது அந்த பலம் அப்படிங்கிறது வெளியில் வரப்போகுது. மங்கள செய்தி, அதாவது மங்கள செய்தி உங்களை அழிக்க வரக்கூடிய ஒரு உறவு இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வரக்கூடிய செய்திகளை நிறுத்தி, கெட்ட செய்திகளை நிறுத்தி அழித்து உங்களுக்கான நல்ல விஷயங்களை கண்டிப்பாக உங்களுக்காகவே கொண்டு வரக்கூடியதாகவும் இருந்துகிட்டு இருக்குது. கும்பராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே உங்கள் வழியில் தான் நடப்புவீங்க. எல்லாருமே ஒத்துக்கிற வழி சரின்னு நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. உங்களுடைய மனசு சொல்கிறத கேட்டு முடிவெடுக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் நீங்கள் பல தடவை தனிமையாக நிற்க வேண்டிய நிலையும் வந்திருக்கு. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாருக்குமே புரியாததால தான் நீங்கள் போயிட்ட மாதிரி உணர்ந்த நாட்கள், நீங்கள் தனியாக போயிட்ட மாதிரி உணர்ந்த நாட்கள் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. கும்ப ராசிக்காரங்க வெளியில் பார்க்குறப்போ ரொம்பவே சுதந்திரமாக தெரியவாங்க. எதுவுமே பாதுகாக்காதுன்னு நினச்சி வைப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே அவங்க ரொம்பவே ஆழமாக உணர்றவங்க. நீங்கள் நேசித்த உறவு உனக்கான ஆபத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னா அது உடம்புக்கோ மனசுக்கோ மட்டும் இல்லை, உன்னுடைய நம்பிக்கைக்கே ஆபத்து தான். இப்போது இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு உறவில் ஒரு விழிப்பு வரும். யார்கிட்ட நீங்கள் முழுசாக உங்களை காட்டுனீங்களோ அவங்கக்கிட்டேயே உங்களுடைய பாதுகாப்பு இல்லைன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு மனசு பழைய மாயை களைஞ்சு உண்மை வெளியே வரக்கூடிய நேரமும் வந்திருக்கு. அந்த உண்மை வலிக்கும், ஆனால் அதுவே உங்களை கட்டுப்பாட்டிலேருந்து விடுவிக்கக்கூடியதாகவும் இருந்துகிட்டு இருக்குது. கும்பராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உறவுகளை தூரத்துலேருந்து தான் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது அலட்சியம் கிடையாது, அது ஒரு பாதுகாப்பு தான். அப்படி இருக்கும் பொழுது கும்பராசிக்காரங்க நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய சுதந்திரம் யாரோ ஒருத்தருக்கு பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த நீங்கள் யாருக்காகவுமே விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அந்த இடம் உனக்கு இல்லாத இடமா கூட இருந்திருக்கலாம். இப்போது கும்பராசிக்காரங்க யார்கிட்டையுமே தங்களை கட்டுப்படுத்தி கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க ஒருத்தர் மேலே உண்மையாக நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த சுதந்திரத்தையே அவங்களுக்காக கொடுத்துடுவாங்க. அதனால தான் நீங்கள் நேசித்த உறவு உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பித்தப்போ உங்கள் மனசு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். அன்புன்னு சொல்லி சுதந்திரத்தை எடுத்துக்க கூடாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கும்பராசிக்காரங்களுக்கு இப்போது உள்ளுணர்வு ரொம்பவே பலமாக வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. யாரோ ஒருத்தருடைய வார்த்தை அழகாக இருக்கலாம், ஆனால்
அவங்க செயல் அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு சரியில்லைன்னு உனக்கு தோணும். அந்த தோணல் தான் உன்னுடைய பாதுகாப்பாகவும் இருக்கும். கும்ப ராசிக்காரங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது திடீர்னு வரும். ஆனால் அதுக்கு பின்னாடி நீண்ட நாள் யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த முடிவுக்கு அப்புறம் தான் தெரியும், நீங்கள் திரும்ப அதே இடத்துக்கு போக மாட்டீங்க. நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா, உங்களை புரிஞ்சிக்காத இடத்துல நீங்கள் உங்களை விலக்கிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை மதிக்காத இடத்துல நீங்கள் என்றைக்குமே தங்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அதை நல்லா புரிஞ்சு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே சரியான பாதையில் போயிட்டுருக்கிறத நீங்களே உங்கள் கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. கும்ப ராசிக்காரங்க தங்களை யாரோ ஒருத்தருக்கு முழுசாக சொந்தமாக்க மாற்றியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் நேசிச்சா எல்லாமே நேசத்தோட எல்லை தாண்டி தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் நேசித்த உறவு உங்களை புரிஞ்சுக்காம உங்களை மாற்ற நினச்சப்போ உங்களுடைய உள்ளம் ரொம்பவே சிதறி இருக்குது. இப்போது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லும். நான் இல்லைன்னா அந்த உறவுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்போது சுய அடையாளம் அப்படிங்கிறது திரும்ப வரக்கூடிய நேரமாக இருந்துகிட்டு இருக்குது. யாருக்காக நீங்கள் உங்களுடைய தன்மையை குறைச்சிங்களோ அவங்களுக்காக இப்போது நீங்கள் அமைதியாக விலகி இருப்பீங்க. அந்த விலகல் அப்படிங்கிறது வெறுப்பால் இல்லை, அது உணர்வு வந்ததால தான். கும்ப ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட தனிமையை அவர்களே ரசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த தனிமை அப்படிங்கிறது காலியாக இல்லை, அது தெளிவாக நிறைஞ்சிருக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன அப்படின்னா, உங்களுடைய சுதந்திரத்தை இழந்து உறவை காப்பாற்ற வேண்டியது கிடையாது. உங்கள் சுதந்திரத்தை மதிக்கிற உறவு தான் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்பவே பொருத்தமான உறவாகவும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது கும்ப ராசிக்காரங்க எப்பொழுதுமே உங்களுடைய உறவு உங்களை கட்டுப்படுத்துது அப்படிங்கும் பொழுது தானாகவே நீங்கள் விலக ஆரம்பிச்சிருவீங்க. கும்பராசிக்காரங்க உறவில் அதிகமாக கேள்வி கேட்க மாட்டாங்க. நம்பிக்கை தான் அவங்களோட அடிப்படையாகவும் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் அந்த நம்பிக்கையை யாராவது உடைச்சிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களோட மனசு அப்படிங்கிறது ரொம்பவே அதாவது மீண்டும் அதே மாதிரி அவங்கள உள்ளே விடாது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே மெதுவாக சொல்கிறது தான். அமைதியை விளக்குறதும் ஒரு தைரியம் தானே. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது கும்ப ராசிக்காரங்களுக்கு இப்போ உறவு அப்படிங்கிறதுல ஒரு தேர்வு வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். எல்லாரையுமே அருகில் வைக்காமல் சிலரை மட்டும் தூரத்திலே வைக்கணுமா அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறது தான். அந்த முடிவு உங்களை குளிர்ச்சியாக மாற்றாது, உங்களை தெளிவாக மாற்றக்கூடியதாக இருக்கும். கும்ப ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உறவுகளோட அளவை குறைச்சிக்குவாங்க. ஆனால் அதே தரம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களை குழப்புற இடம் உங்களோட இடம் கிடையாது. உங்களை அமைதியாக வைக்கிற இடம் உங்களுடைய வீடுன்னு கூட சொல்லலாம். அதனால் இனி உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் நேசித்தவங்க உங்களை கட்டுப்படுத்தும் பொழுது நீங்கள் அவங்கள விட்டு விலகிடுவீங்க. அவங்க உங்களை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறது தான் உங்களை அழிக்கிறதுக்கான ஒரு இதாகவே இருக்கும். எப்பொழுதுமே யாருக்குமே நீங்கள் கட்டுப்படாமல் உங்களுடைய செயலில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க, அதாவது உங்களுடைய மனைவிக்கு கட்டுப்படலாம், மற்ற யாருக்குமே மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் கட்டுப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சரிவு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கூடவே நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் உங்கள் ராசியை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி. ஓம் முருகா போற்றி. நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்காரங்களை பற்றி. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மீன ராசிக்காரங்க உறவுகளை மனசோட மட்டும் இல்லை, உயிரோடவே நேசிக்கிறவங்க. நீங்கள் நேசித்தா அது நிபந்தனை இல்லாமல் இருக்கும். அதனால தான் நீங்கள் அதிகமாக காயப்படுவீங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் மீன ராசிக்காரங்களுக்கு உறவில் ஒரு பெரிய பாடம் வரும். யாரையோ காப்பாற்றணும்னு நினச்சி நீங்கள் உங்களை இழந்துகிட்டே வந்திருக்கீங்க. ஆனால் எல்லாரையுமே நீங்கள் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு உணர்வுகள் அப்படிங்கிறது சுத்தமாகும் நேரம். உன்னுடைய கண்ணீர் பலருக்காக விழுந்தது, ஆனால் இப்போது அந்த கண்ணீர் அப்படிங்கிறது உங்களை குணப்படுத்த ஆரம்பிச்சிருக்கும். மீன ராசிக்காரங்க ஒரு நாள் ஒரு அமைதியாக மாறிட்டீங்க அப்படின்னா அது வலியால் இல்லை, அது தெளிவால் அப்படிங்கிறத எல்லாத்துக்குமே ரொம்பவே புரிய ஆரம்பிச்சிருக்கும். நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது அப்படி என்ன அப்படின்னா,
நேசித்தது என்றைக்குமே குறை இருக்காது. உங்களுடைய நேசத்தை புரிஞ்சுக்காத இடத்துல நீங்கள் தங்குனது அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒரு வழியாகவே இருந்துட்டு இருக்குது. மீன ராசிக்காரங்க எல்லா விஷயங்கள்லையுமே எல்லாருக்குமே முழுமையான அன்பை மட்டுமே கொடுக்கக்கூடியவங்களாக இருந்துட்டு இருக்கீங்க. மீன ராசிக்காரங்க மற்றவங்களோட வழியை தங்களோட வழியை விட முன்னாடி வைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் உங்கள் கண்ணீரை கூட மறைச்சிக்கிட்டே இருந்திருக்கீங்க. அதனால தான் நீங்கள் நேசித்த உறவு உங்களை காயப்படுத்தினப்போ கூட உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே சோர்ந்திருக்கு. இப்போது இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை உனக்கு ஒரு விஷயத்த சொல்லுது, உனக்கும் காப்பாற்றப்பட வேண்டிய மனசு இருக்குது அப்படின்னு. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ எல்லைகள் வரையக்கூடிய காலமும் வந்துருச்சு. உன்னுடைய எல்லையை யாராவது தாண்டினாங்க அப்படின்னா அது அன்பு கிடையாதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. மீன ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அமைதியை தேர்வு பண்ணுவாங்க. அந்த அமைதி அப்படிங்கிறது தனிமை இல்லை, அது ஒரு சுய அன்பு. நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்குமே விளக்கு ஏற்றுனீங்க, ஆனால் இப்போ உங்கள் உள்ளத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதனால் எல்லாத்தோட வெளிச்சத்தை பற்றி நீங்கள் யோசிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையோட வெளிச்சத்தை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் இனி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறி போய்கிட்டே இருக்க முடியும். மீன ராசிக்காரங்க உறவில் எப்பொழுதுமே நம்பிக்கையை தேடக்கூடியவங்களாகவே இருந்துட்டு இருக்கீங்க. ஒரு சின்ன நல்ல வார்த்தை, ஒரு சின்ன கவனம், அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அர்த்தமாக இருக்கும். ஆனால் அந்த அர்த்தத்தை சில பேர் உங்களுடைய பலவீனமாக எடுத்துக்கிட்டாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசு மெதுவாக வலிமையாக மாறுது. ஏன்னா இப்போது நீங்கள் உங்கள் கண்ணீருக்கு காரணம் தேடுறத நிறுத்துகிற மாதிரி. ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ளுணர்வு அப்படிங்கிறது வழிகாட்டக்கூடிய காலமாக இருந்துட்டு இருக்குது. யாரோ ஒருத்தர் மேலே உங்கள் மனசு இது சரியில்லைன்னு சொல்லுச்சு அப்படின்னா அந்த குரலை இனிமேல் நீங்கள் அடக்கவே மாட்டீங்க. மீன ராசிக்காரங்க ஒரு நாள் முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே மெதுவாக வரும், ஆனால் அதுக்கப்புறம் திரும்பி பார்க்காத மாதிரி இருக்கும். யாரோ ஒருத்தர் மேலே உங்களுடைய மனசு இது சரியில்லைன்னு சொன்னால் அந்த குரலை நீங்கள் இனிமேல் அடக்கவே மாட்டீங்க. மீன ராசிக்காரங்க ஒரு நாள் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அது மெதுவாக வரும், ஆனால் அதுக்கப்புறம் நீ திரும்பி பார்க்கவே மாட்ட. நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் நேசித்ததால் நீங்கள் தோக்கலை, உங்களை நேசிக்காத இடத்துல நின்னதுனால தான் நீங்கள் ரொம்பவே சோர்ந்து போயிட்டீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரையும் எப்படி அப்படின்னா, அவங்க அன்பை அளவோட கையாள தெரியாதவங்கன்னு கூட சொல்லலாம். நீங்கள் நேசித்தா அது எல்லை தெரியாமல் போய்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் நேசித்த உறவு உங்களை மெதுவாக காலியாக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உனக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். எல்லாரையுமே குணப்படுத்த முடியாது அப்படின்னு. அது வழி தரக்கூடிய ஒரு உண்மை தான், ஆனால் அதுவே உன்னை காப்பாற்றுறதுக்கான ஒரு உண்மையாகவும் இருந்துகிட்டு இருக்கும். ஜோதிட ரீதியாக அப்படின்னு பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ளமும் புத்தியும் ஒத்துழைக்கிற நேரம் வந்துடுச்சு. உங்களுடைய மனசு சொல்வதை இப்போது உங்களுடைய அறிவும் ஏற்றுக்க ஆரம்பிக்கும். மீன ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மௌனத்தில் நிம்மதி காண்பாங்க. அந்த மௌனம் ஒரு வெறுமை கிடையாது, அது அமைதி. நீங்கள் நினைவில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாருக்குமே தண்ணி ஊற்றுனீங்க, ஆனால் இப்போது உங்களுடைய வேர் உலராமல் நீங்களே உங்களுடைய பாசம் அப்படின்னு சொல்லி பண்ணுற மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. இப்போது மீன ராசிக்காரங்களை பொறுத்தவரை ஒருத்தவங்களுக்கு பாசம் வைக்கிறீங்க, ஆனால் அந்த பாசம் உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு டவுட்டு தான் சொல்ல முடியும். உங்களுடைய மனசு அப்படிங்கிறது ரொம்பவே மென்மையானது. அந்த மென்மையை நீங்கள் பல தடவை உங்களுடைய குறையாகவே நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அதே மென்மை தான் உன்னை மனிதனாக வச்சுருக்கு. இந்த காலத்தில் உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உனக்கு மெதுவாக உணர வைக்குது. எல்லாருக்காகவும் உருக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் கரைய போவேனா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு இப்போது சுய பாதுகாப்பு அப்படிங்கிறது தொடங்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை மறைக்க மாட்டீங்க, ஆனால் அவங்கள யாரிடமும் காட்டணும் அப்படிங்கிறத தேர்வு பண்ணுவீங்க. மீன ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி சொல்கிறது, அழுதும் சுத்தமாகிக்குவாங்கன்னு சொல்லலாம். ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது வேறு வழியே இல்லாமல் தனியாக உட்காந்து அழுது எல்லா கஷ்டங்களையும் நீங்களாகவே உங்களை சரி பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லலாம். அப்புறம் அந்த கண்ணீரை கூட உங்களால் இழக்க முடியாதுன்னு சொல்லலாம். நீங்கள் உடைவது தவறு கிடையாது, நீங்கள் மீண்டும் நிமிர்றது தான் உங்களுடைய அழகாகவும் இருந்துகிட்டு இருக்கும். மீன ராசிக்காரங்க எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே நீங்கள் திரும்ப எழுந்து நிற்கக்கூடியவங்களாக இருந்துகிட்டு இருக்கீங்க. மீன ராசிக்காரங்க உறவுகளை வாழ்க்கையோட அர்த்தமாக நினைக்கிறவங்க.
அதனால தான் சில உறவு சிதறும் பொழுது உங்களுடைய உலகமே ஒரு குலுங்குன மாதிரி இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கும். உறவு தான் வாழ்க்கை இல்லைன்னு ஜோதிட ரீதியாக பார்த்தா மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது மையமாக மாறக்கூடிய நேரமாக இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு மனிதர் மேலே வச்சு வாழ்ந்திருக்கீங்க. இப்போது நீ உண்மையாக மையமாக வச்சு வாழ ஆரம்பிப்பீங்க. மீன ராசிக்காரங்க மெதுவாக சத்தம் இல்லாமல் மாறக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த மாற்றம் அப்படிங்கிறது நீண்ட நாள் நிலைக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் நேசிக்க தெரிஞ்சவங்களாக இருப்பீங்க. அதை இழக்காமல், ஆனால் உங்களை நீங்களே இழந்து நேசிக்காமல் இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பரவாயில்ல, உங்களை யாரும் நேசிக்கலினாலுமே பரவாயில்ல, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நீங்கள் உங்களை நேசிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் தாங்கிக்க முடியக்கூடிய ஒரு சக்தி உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குது. இப்போது மீன ராசிக்காரங்க அன்பை பெறணும்னு கிடையாது, அன்பை கொடுக்கணும்னு தான் அதிகமாக நினைப்பாங்க. அதனால தான் நீங்கள் பெற்றதை விட நீங்கள் கொடுத்ததே அதிகமாக இருந்துகிட்டு இருக்குது. இப்போது இந்த காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவூட்டுது. உனக்கும் பெரும் உரிமை இருக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது மீன ராசிக்காரங்களுக்கு இப்போது சமநிலை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்துகிட்டு இருக்குது. கொடுத்ததும் பெற்றதும் ஒரே அளவில் இல்லை அப்படின்னா அந்த உறவு உன்னை மெதுவாகவே காலி பண்ணிடும். மீன ராசிக்காரங்க இப்போது உங்களுடைய மனசோட மென்மையை எல்லைகளை உணர ஆரம்பிப்பாங்க. அந்த எல்லைகள் உங்களை எப்பொழுதுமே தனிமைப்படுத்தாது, உங்களை ரொம்பவே பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினப்பில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் அன்பு கொடுத்தீங்க, அது போதும், அதற்காக உன்னை குறை சொல்லிக்கிறத இதோட நீங்கள் நிறுத்திக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. மீன ராசிக்காரங்க என்னதான் கடைசி ராசியாக இருந்தாலுமே எல்லா ராசிலையுமே இருக்கக்கூடிய பண்புகள் அனைத்துமே ஒரே ராசியில் இருக்கக்கூடியது தான் இந்த மீன ராசிக்காரங்கன்னு சொல்லலாம். கடைசியாக இருக்கிறதுனால அந்த எப்படின்னா மேஷ ராசியிலிருந்து கீழே இருக்கிற ராசி கும்பராசி வரையுமே இருக்கக்கூடிய பண்புகள் அத்தனையுமே ஒரே ராசியில் இருக்கக்கூடியவங்க, அனைத்து திறமையும் வாய்ந்த ஒரே ராசிக்காரங்க நீங்கள் தான். ஆனால் அந்த திறமைக்கான பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு இருக்குது வாழ்க்கை. மீன ராசிக்காரங்க யாராவது ஒரு வார்த்தை சொன்னாலே அதோட அர்த்தத்தை ரொம்பவே ஆழமாக எடுத்துக்குவாங்க. அதனால தான் சின்ன சின்ன விஷயங்களுக்குமே உங்களுடைய மனசுக்குள்ளே ரொம்ப பெரிய அலை மாதிரி எழுந்துகிட்டே இருக்குது. இப்போது நீங்கள் நேசித்த ஒரு உறவு உங்களை அழிக்க வருது அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருந்த கெட்ட விஷயங்களை தான் அது அழிக்க வருதே தவிர அது எப்பொழுதுமே நீங்கள் நேசித்த உறவு உங்களுக்கு உண்மையான உறவாக மட்டுமே இருக்கும். அதை நினச்சி நீங்கள் எப்பொழுதுமே கவலைப்பட வேண்டாம். இதுவரையும் நீங்கள் நேசித்த உறவு உங்களை ஏமாற்றி இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுன்னு கூட சொல்லலாம். அவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இனி வரக்கூடிய உறவுகள் அனைத்துமே உங்களுக்கு உண்மையான உறவாகவும், நீங்கள் நேசித்தாலும் உங்களுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உண்மையான உறவு உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது நாங்கள் உறுதியாக சொல்லுவோம். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக அமையணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலயமா எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்காக வாழ்த்திக்கிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் முருகா போற்றி.